Hey guys, my name is Kaushik and welcome back to Redcode. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வெப் டேபிள் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணோம். இந்த வீடியோவில் வெப் டிரைவர் வெயிட்டோட கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இம்ப்ளிசிட் வெயிட் அப்படின்னா என்னன்னு சொல்லி டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ செலனியம் வெப் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வெயிட் இருக்கும். ஒன்று வந்து இம்ப்ளிசிட் அண்ட் another ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளிசிட் வெயிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெப் டிரைவர் வெயிட்ன்றது வந்து ஒரு கிளாஸ் நேம். அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட் வெயிட் வந்து அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 4 சினாரியோஸ் எடுத்துருக்கேன். அந்த சினாரியோஸ் என்னென்னு சொல்லிட்டு ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, ஸோ சினாரியோ 1. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து letco.in/weights என்ற பேஜ்குள்ளே இருக்கும். இங்கே சிம்பிள் அலர்ட் ஒரு அலர்ட் ஒன்று இருக்குது. ஸோ அலர்ட்டை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அலர்ட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். பட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வரல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி ஐ எம் ஹியர் ஜஸ்ட் டு சே ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி அலர்ட் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே லேர்ன் பண்ணியிருக்கோம். அதே சேம் கோடு வச்சு இப்போ இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அண்ட் உங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும்னால நான் லெட்டெக்ஸ் பாத் யூஸ் பண்ணி சிம்பிளாக எழுதிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து அக்செப்ட்ன்ற ஒரு யூனிக் ஐடி இருக்குது. ஸோ லெட்டெக்ஸ் பாத் வந்து யூனிக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட. ஸோ இதில் வந்து நம்ம கிளிக் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் செலக்ட் பண்ண அப்படின்னா அந்த டிரைவரோட ஸ்னிப்பெட்ஸ் வந்துடும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அண்ட் விசா பை வந்து இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு Ctrl+Shift+O ஒன்றா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அலர்ட் வந்து ஹேண்டில் பண்ணோம். ஸோ அவிசா டிரைவர் டாட் switch to alert டாட் accept. ஓகே, ஸோ நம்ம accept வந்து பண்ண போகிறோம். அண்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ கீழே கொஞ்சம் கோட் இருக்குது, நான் அதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இம்ப்ளிசிட் வெயிட் போட்டிருக்கேன். பட் இது வந்து வெயிட் ஒர்க் ஆகாது. இம்ப்ளிசிட் வெயிட் வந்து இந்த சினாரியில் ஒர்க் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இம்ப்ளிசிட் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன், இம்ப்ளிசிட் வெயிட் வந்து ரெண்டு மெத்தட் மட்டும் தான் எஃபெக்ட் பண்ணோம். ஒன்று வந்து ஃபைண்ட் எலிமெண்ட் அண்ட் இன்னொன்று வந்து ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ். கரெக்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலர்ட் இப்போ தான் வந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நோ சர்ச் அலர்ட் அப்படின்னு சொல்லுது. ஸோ எந்த ஒரு அலர்ட்டும் இல்லை. பட் நம்ம வந்து அலர்ட்டில் ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதனால இந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. ஸோ லைன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 17 இந்த லைனில் வந்து வந்திருக்கு. பட் யூஐயில் பார்த்தோம் அப்படின்னா அலர்ட் வந்திருக்கு. பட் லேட்டாக வந்திருக்கு. ஸோ இம்ப்ளிசிட் வெயிட் இந்த மாதிரி சினாரியோவில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ அப்போ என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெப் டிரைவர் வெயிட். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைன் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வெப் டிரைவர் வெயிட்டோட சின்டாக்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ரொம்ப ஈஸி. ஸோ வெப் டிரைவர் வெயிட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் போயிட்டு எப்பவுமே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி வெயிட் ஈக்குவல் டு நியூ வெப் டிரைவர் வெயிட் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து டிரைவர் பாஸ் பண்ணோம். செகண்ட் ஒன்ல வந்து மேக்ஸிமம் டைம் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணோம். இட் கேன் பி வேரிஸ் உங்கள் அப்ளிகேஷன் பொறுத்து. 60 செகண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 120 செகண்ட்ஸாக இருக்கலாம். மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலேயும் ரெஸ்பான்ஸ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஏதோ கோளாறுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நான் இந்த எக்ஸாம்பிளுக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டில் வந்து அன்டில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஒரு கிளாஸ் வந்து கால் பண்ணோம். அதாவது எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் என்னோட கண்டிஷன் இங்கே என்னன்னு அப்படின்னு சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே என்னால் எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பட் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதோடு ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மீதி எல்லாமே உங்களுக்கு சும்மா அப்படியே அந்த மெத்தட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இது என்ன ரிட்டர்ன் டைப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலர்ட் இஸ் ப்ரெசென்ட்னா அந்த அலர்ட்டோட இன்டர்ஃபேஸே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இங்கே வந்து அலர்ட்டோட ஒரு நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அது யூஸ் பண்ணி அன்டில் டாட் அக்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த அலர்ட் இஸ் ப்ரெசென்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ வச்சு என்னால் அலர்ட் அக்செப்ட் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் இந்த லைனை கூட நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அக்செப்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். ஒரு அலர்ட் வரும்போது அந்த அலர்ட்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அலர்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதில் இருக்கிற கெட் டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு வாங்கிக்கலாம் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ சிஸ் அவுட் அன்டில் டாட் கெட் டெக்ஸ்ட்.
ஸோ அந்த அலர்ட்டில் என்ன டெக்ஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அலர்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்பிள் அலர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் ஆயிடுச்சு. நீங்கள் கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா எரர் எதுவும் வரல. அண்ட் கொஞ்சம் வீடியோ ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அந்த அலர்ட் அக்செப்ட் ஆனது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஐம் ஹியர் ஜஸ்ட் டு சே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலர்ட்டோட மெசேஜ் வந்துருக்கு. ஓகே, ஸோ ஒரு அலர்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா டிரைவர் டாட் சிஸ் டு அலர்ட். ஓகேவா, அதே வெப்டிரைவர் வெயிட் யூஸ் பண்ணி பண்ணணும். அலர்ட் வந்து எப்பயாச்சும் ரேண்டமாக வரும், நம்மளுக்கு டைம் தெரியல அப்படின்னா மேக்ஸிமம். ஸோ இங்கே இருக்கிற 30 செகண்ட்ஸ் இது வந்து செகண்ட்ஸு, இது வந்து மேக்ஸிமம்னா ஆப்வியஸாக 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண போது இல்லை. எப்போ அந்த அலர்ட் வருதோ அந்த வெரி நெக்ஸ்ட் செகண்டே வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து அப்படியே எக்ஸிக்யூஷன் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஸோ வெப்டிரைவர் வெயிட் ஈக்குவல் டு நியூ வெப்டிரைவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் இன்வொர்க் பண்ணியிருக்கோம். உள்ள டிரைவர் ஆப்ஜெக்டும் இன்ஸ்டன்ஸும் அண்ட் தென் மேக்ஸிமம் டைம் அவுட் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வெயிட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அன்டில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் அண்ட் அலர்ட் இஸ் பிரசன்ட். ஸோ இது வந்து ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன், அதனால டைரெக்டாக கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் அதோட ஆப்ஜெக்ட் அது என்ன ரிட்டர்ன் பண்ணோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இல்லைனா இந்த லைன் கூட நம்ம போடலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் சினாரியோ போயிடலாம். இந்த கோடை நான் அப்படியே கமெண்ட் பண்ணிடுறேன். இது மட்டும் தான் எனக்கு வேணும். ஸோ இதை நான் அப்படியே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த கோட்லாம் வேண்டாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிலிட்டி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்விசிபிலிட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளோட லாகின் பேஜ் இருக்குது, கரெக்ட்? ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டோஸ்ட் மெசேஜ் வருது, கரெக்ட்? ஸோ இந்த டோஸ்ட் மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் பின்னாடி இருக்கிற சைன் அவுட் வந்து கிளிக் பண்ண முடியாது. ஸோ அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வரும். அதாவது எலிமெண்ட்டை கிளிக் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த லாகின் ஃபார்ம் நீங்கள் இது இன்ஸ்பெக்ட் பண்ணி எழுதுறதுலாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ குயிக்காக வந்து லெட்டெக்ஸ் பார்த்து வச்சு யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் நேம் யூனிக் நேம் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்கீஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கிளிக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிரைவர் டாட் கெட் கொடுக்கணும். ஸோ டிரைவர் டாட் கெட் அண்ட் உள்ள URL letgo.in/signin அண்ட் தென் நீங்கள் டேட்டா என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா obviously இந்த டேட்டா தான். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு இது வேணும். ஸோ ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட் அண்ட் இங்கே வந்து சென்ட் கீஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே பாஸ்வேர்டு வந்து பாஸ் $123 நினைக்கிறேன். டாலர் யா. ஸோ பாஸ்வேர்டு இங்கேயே நம்ம சப்போஸ் உங்களுக்கு தெரியல, ஞாபகம் இல்லை அப்படின்னா இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு வந்து நமக்கு அப்படியே தெரியும். ஸோ அப்புறம் வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் லாகின் பட்டனை கிளிக் பண்ணோம். ஸோ லாகின் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லாகின் இருக்குது. ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாகின் பண்ண அப்புறம் நான் வந்து சைன் அவுட் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம், கரெக்ட்? ஸோ சைன் அவுட் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா வெல்கம் டு கௌஷிக் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து கெட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இந்த கெட் டெக்ஸ்ட் இந்த நேமில் வந்து இந்த எக்ஸ்பாத் யூஸ் பண்ணக்கூடாது. எனக்கு இதில் வந்து என்னோட நேம் இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பாத் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம வேறு ஏதாவது எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் டயலாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டாக நான் வந்து ஸ்டோர் பண்ணிடுறேன். டோஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு இந்த சைன் அவுட் பட்டன் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அதை கிளிக் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேக்ல இருக்குது, அதாவது ஒரு லிங்க் டெக்ஸ்ட் அது. ஸோ இங்கே வந்து லிங்க் டெக்ஸ்ட் ஈக்குவல் சைன் அவுட்னு கரெக்டாக காமிச்சிச்சு. ஸோ கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் பேஸ்ட். ஓகே, இந்த லைன் இப்போதுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. ஏன் தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா லாகின் பட்டனை வந்து ஐ மீன் இமெயில் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண அப்புறம் சைன் அவுட் பட்டன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, பட் இது வந்து ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். அதாவது சினாரியோ என்னன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்டைர் வெயிட்டோட கோட் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் கிளிக் ஆயிடுச்சு. லாகின் கிளிக் பண்ண அப்புறம் டோஸ்ட் மெசேஜ் வந்துருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா சைன் அவுட் பட்டன் இருக்கு. ஓகே, ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கன்சோல் போயிடலாம். ஸோ கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது அந்த எலிமெண்ட்டை வந்து கிளிக் பண்ண முடியல. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் ஏதோ ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. எந்த லைன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 இந்த லைன் நம்பர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டோஸ்ட் மெசேஜ் வந்து இன்விசிபிலிட்டி, அந்த டோஸ்ட் மெசேஜ் மறியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதே வெயிட் டாட் அன்டில்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் அண்ட் தென் இங்கே வந்து இன்விசிபிலிட்டி ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் உள்ள வந்து நம்ம வந்து வெப் எலிமெண்ட் பாஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னோட டோஸ்ட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது என்ன ரிட்டர்ன் டைப் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இன்விசிபிலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ் வரும். ஓகே, இந்த பூலியனை செக் பண்ணுமா கேட்டிங்கன்னா செக் பண்ண அவசியம் கிடையாது. மேபி நீங்கள் ஏதாவது அசெட் பண்ணோம் அப்படின்னா அப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அப்படியே விட்டுறேன். ஸோ இன்விசிபிலிட்டி ஆன அப்புறம் இந்த லிங்க் டெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி ரன் ஆகிடும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஓகே ஒர்க் ஆகலை, என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கன்சோல் ஓப்பன் பண்ணிட்டு அண்ட் எலிமெண்ட் கிளிக் இன்டர்செப்டட் அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு இந்த இது கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஸ் அவுட் டோஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் தென் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா சைன் அவுட் கிளிக் பண்ணி பை சோன் அது கரெக்டாக நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த கெட் டெக்ஸ்ட்டில் எதுவுமே வரல. ஸோ தட் மீன்ஸ் இந்த எலிமெண்ட் மேபி தப்பாக இருக்கலாம், இல்லை அந்த டெக்ஸ்ட் வேறு ஏதாவது இடத்துல இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாம் ஒரு வாட்டி. ஸோ அதை இன்ஸ்பெக்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் டேப் போயிடுங்க. சோர்ஸ் டேப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் இருந்தால் க்ளோஸ் பண்ணுறங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கீபோர்டில் F8 அந்த பட்டன் மேலே கை வச்சுக்கோங்க. ஸோ லாகின் கிளிக் பண்ண அப்புறம் அந்த டோஸ்ட் மெசேஜ் வரும்போது இதை கிளிக் பண்ணி F8 குத்திங்க அப்படின்னா டாம் வந்து பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ குயிக்காக பண்ணோம். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்கிறதுனால அப்படி ஸ்லோ ஆயிடுச்சு எனக்கு. நான் இன்னொரு ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ லாகின் பட்டன் கிளிக் பண்ணி லாகின் கிளிக் பண்ண போகிறோம் அண்ட் F8 கொடுத்துட்டு கிளிக் பண்ணி அப்படின்னா பாஸ் ஆகிடும். என்டையர் டாம் பாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எலிமெண்ட் டேப்ஸ் போங்க அண்ட் இங்கே போயிட்டு இதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலர்ட் டயலாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இன்விசிபிலிட்டிக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிவ் இருக்குது. ஸோ இது வந்து என்டையர் டோஸ்ட்டு, நம்ம டெக்ஸ்ட் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து இன்விசிபிலிட்டி நம்ம வச்சுருக்கோம். அண்ட் இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ 1 of 1 ஆப்வியஸாக அது கரெக்டு தான். ஸோ ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பட் இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஏன் வரல? இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்திருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேபி இந்த லாகின் பட்டன் கிளிக் பண்ணோன்னே அந்த டோஸ்ட் வரதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா லாகின் கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஒரு லோடர் வருது, அதுக்கப்புறம் தான் இந்த டெக்ஸ்ட் வந்து வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு விசிபிலிட்டி ஆஃப் அதுக்கு வெயிட் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்விசிபிலிட்டி வந்து செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து வெயிட் டாட் அன்டில் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் விசிபிலிட்டி ஆஃப் அண்ட் உள்ள வந்து அந்த டோஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ விசிபிலிட்டி ஆன அப்புறம் நான் கெட் டெக்ஸ்ட்டை வந்து வாங்குறேன். கெட் டெக்ஸ்ட் வாங்கின அப்புறம் இன்விசிபிலிட்டி அது மாதிரி டிசப்பியர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைன் அவுட் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ லாகின் பட்டன் கிளிக் பண்ணிச்சு அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா டோஸ்ட் வந்து வந்திருக்கு. டோஸ்ட்டோட டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கன்சோல்லையும் தெரியுது. அண்ட் அது போன அப்புறம் சைன் அவுட் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பை பை சி யூ சூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோஸ்ட் மெசேஜும் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோஸ்ட்டாக வந்து உங்கள் அப்ளிகேஷனோட நாலேஜ் பேசிக்காக இருக்கணும். எந்த எலிமெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா ஆப்வியஸாக கரெக்டாக வந்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணிட்டேன். பட் செகண்ட் டைம் அது நல்லா பார்க்கும்போது ஓகே விசிபிலிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்விசிபிலிட்டிக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எப்பவுமே ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபர்ஸ்ட் டைமே ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஓடுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தாலும் கொஞ்சம் தப்பு நடக்க தான் செய்யும். பட் அப்ளிகேஷனோட நாலேஜ் நல்லா இருந்தது அப்படின்னா சூப்பராக பண்ணலாம். ஓகே, ஸோ இன்விசிபிலிட்டியோட கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை வந்து அப்படியே கமெண்ட் பண்ணி கீழே தள்ளிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைட்டில் இது வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா டைட்டில் வெயிட் ஃபார் டைட்டில் சேஞ்ச். ஸோ இது வந்து நம்மளோட அந்த ஆக்ஷன்ஸ் கிளாஸில் மூட்டு எலிமெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற கோடு தான் அது. ஒன்றுமே இல்லை, நம்ம HTTPS இந்த flipkart.com போகிறோம். அங்கே ஒரு எக்ஸ் பட்டன் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேலே மவுஸ் ஓவர் பண்ணி ஆப்பிள் என்ற லிங்கை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது இங்கே போயிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே மவுஸ் ஓவர் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே மவுஸ் ஓவர் பண்ணால் பார்த்தீங்கன்னா இது வரது கூட கொஞ்சம் செகண்ட்ஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் வந்து நம்ம விசிபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அது வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியான சின்டெக்ஸ் தான், நான் டப் பண்ணி எழுதுறேன். ஸோ வெயிட் டாட் அன்டில் இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் விசிபிலிட்டி ஆஃப் இன்விசிபிலிட்டி இல்லை விசிபிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அண்ட் தென் விசிபிளாக இருந்தது அப்படின்னா ஆப்பிள் டாட் கிளிக். ஓகே, ஸோ ஆப்பிள் டாட் கிளிக். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஆப்பிளில் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அப்படின்னு வருது. கரெக்ட். ஸோ நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து Ctrl+F டைட்டில் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்த டைட்டில் காட்டும். ஓகே, ஸோ என்ன டைட்டில் காட்டுது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, ஸோ நம்ம வந்து அதை சிஸ் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஸ் அவுட் டிரைவர் டாட் கெட் டைட்டில். ஓகே, பட் ஆக்சுவலி அந்த டைட்டில் வராது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். இங்கே வந்து அந்த எக்ஸ் பட்டன் கிளிக் ஆகலை. ஏன் கிளிக் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது சிம்பிள் ஏதோ மாறி இருக்கு. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த சிம்பிள் எடுத்துடலாம். இது ஆக்சுவலி எக்ஸ் இல்லை, இது வந்து ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் எக்லிப்ஸில் சேவ் ஆகாதனால இந்த மாதிரி காட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் as UTF-8 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ் வந்து எக்ஸாகவே இருக்கும், இல்லைனா வேற ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி மாறிடும். ஓகே, ஸோ இன்னொரு வாட்டி ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த இடத்துல அந்த டைட்டில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ மவுஸ் ஓவர் ஆயிடுச்சு அண்ட் ஆப்பிள் கிளிக் ஆயிடுச்சு. அண்ட் இங்கே டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் ஸ்டோர் ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங் சைட் ஃபார் மொபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்குது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே மவுஸ் ஓவர் பண்ணிட்டு ஆப்பிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டைட்டில் வந்து நல்லா கவனிங்க. இங்கே ஆப்பிள் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் செகண்ட் ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு தான் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தான் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆப்வியஸாக இந்த மாதிரி டைனமிக்காக இருக்கிற வெப்சைட். ஸோ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் நேட்டிவ்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல, பட் ரியாக்ட் நேட்டிவ் நினைக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரி டைனமிக்காக பேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கேயே வந்து வெயிட் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ வெயிட் டாட் அன்டில் இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் கண்டிஷன் டாட் டைட்டில் கண்டெய்ன்ஸ் ஆர் டைட்டில்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்று வந்து ஃபுல்லாக தரணும், அந்த ஃபுல் டைட்டில் தரணும். இல்லைனா பார்ஷியலாக தரணும் அப்படின்னா டைட்டில் கண்டெய்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து பார்ஷியலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து என்ன டைட்டில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வருது. ஸோ நான் வந்து ஆப்பிள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் அவ்வளோதான். சப்போஸ் டைட்டில் கண்டெய்ன்ஸ் இந்த டைட்டில் கண்டெய்ன்ஸ் இருந்தது அப்படின்னா அப்புறம் இங்கே வந்து அந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கேட்டிங்கன்னா எரர் வரும். அந்த எரர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஜாவா அப்ளிகேஷன். இதில் வெப்டிரைவர் வெயிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சப்போஸ் எலிமெண்ட் வரல அப்படின்னா டைம் அவுட் எரர் வரும். நோ சச் எலிமெண்ட் வராது, டைம் அவுட் எரர் வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் ஸ்டோர் ஆன்லைன் இருக்குது டைட்டிலில், அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து டைட்டில் கண்டெய்ன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்பிள் 1 போடுறேன். ஆப்பிள் 1 போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணுது. ஆக்சுவலி 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். ஸோ நான் வீடியோ மேபி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். 30 செகண்ட்ஸ் அப்புறம் காட்டுறேன். ஸோ 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அண்ட் இங்கே போயிட்டு நம்ம கன்சோலில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லுது. அண்ட் எக்ஸப்ஷனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் அவுட் எக்ஸப்ஷன் வருது. எப்பவுமே சரி வெப்டிரைவர் வெயிட் பொறுத்த வரைக்கும் டைம் அவுட் எக்ஸப்ஷன் தான் வரும். நோ சர்ச் எலிமெண்ட், நோ சர்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ஓகே, ஸோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெயில் வெயிட்டிங் ஃபார் டைட்டில் டு கண்டெயின் ஆப்பிள் 1 பட் கரண்ட் டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ப்ராடக்ட் ஸ்டோர் ஆன்லைன் அப்படின்னு வந்து. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். அது வீடியோ முன்னாடி உங்களுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் காட்டிடுறேன். ஸோ மோஸ்ட்டாக அந்த நாள் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுவோம். டைட்டில் மாதிரி யூஆர்எல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, டைட்டில் கண்டெயின் இருக்குது, யூஆர்எல் இருக்குது, யூஆர்எல் கண்டெய்ன்ஸ் இருக்குது, யூஆர்எல் மேட்சஸ் இருக்குது. மேட்சஸ் எதுக்கு அப்படின்னா உள்ள நம்ம வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் வந்து யூஐல வர வரைக்கும் பட் விசிபிலிட்டியாக இருக்காது. ஓகே, ஸோ அதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து ஹைட் அண்ட் வித் இருக்காது, பட் அந்த எலிமெண்ட் வந்து உள்ள இருக்கும். ஸோ அதான் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப். அண்ட் விசிபிலிட்டி ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அதுலேயே வந்து மல்டிபிள் ஓவர்லோடட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட் அப்படின்னா ஒரு மல்டிபிள் லொகேட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, அதாவது ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அது யூஸ் ஆகும். டெக்ஸ்ட் டு பி ப்ரெசென்ட் இன் எலிமெண்ட் அப்படின்னா ஒரு எலிமெண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கிற வரைக்கும், ஒரு டெக்ஸ்ட் வர வரைக்கும் ஸோ நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட் என்னன்னு பாஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரேம்ஸ் டு பி அவைலபிள் அண்ட் விண்டோஸ் டு பி அவைலபிளும் இருக்கும். இன்விசிபிலிட்டி இருக்கு. ஒரு எலிமெண்ட் டு பி கிளிக்கபிள், ஒரு எலிமெண்ட் கிளிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறது. ஸ்டேல்னஸ் ஆஃப் வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சினாரியோ பேஸ் பண்ணி அது வரும். ஸோ அது ஒரு தனி வேற ஒரு வீடியோவில் வந்து நான் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்விசிபிலிட்டி இருக்குது, ரீஃப்ரெஷ்ட் இருக்குது, அலர்ட் இஸ் ப்ரெசென்ட் இருக்குது, நம்பர் ஆஃப் விண்டோஸ் டு பி இருக்குது, டெக்ஸ்ட் டு பி, டெக்ஸ்ட் பை ஆட்ரிபியூட்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது, இன்விசிபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ஈஸியானது தான். உங்கள் சினாரியோ பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலே போதும். ஃபங்க்ஷன் ரீட் பண்ணாலே உங்களுக்கே அந்த மீனிங் என்னன்னு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரியும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon. Tada, bye bye, take care.